வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். தைட்டி விகாரை விவகாரம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டுமென்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பிணை வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான நாடாளுமன்ற உறுப்பினரை 1 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் 26ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி மஹிந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இதேவேளை குறித்த துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைதளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றில் மனு தாக்கல். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா, கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவன் சி சிவகஜன் என்பவர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குருபரன் மேற்படி மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி எஸ் ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவ்வி வழங்கினார் என்று பேராசிரியர் ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாடு பேராசிரியர் எஸ் ரகுராம் கலைப்பீடாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் கட்சி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விஜயத்தினை அவர் இன்றைய தினம் 14ஆம் திகதி மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஜூலி சங் சுமார் 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சி உறுப்பினர்களை சந்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அவரது விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க தூதுவர் தமது விஜயத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ எதிரமன்ன, சிபி ரத்நாயக்க, ஜயந்த கெட்டகோட, நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். අපි ඒක බොහොම සුහද සාකච්ඡාවක්. ඒ කියන්නේ මේ අපි පක්ෂයක් හැටියට අපි ඉන්නේ මේ රටේ තියෙන පිළිවෙත විදේශ සමග ගනුදෙනු කරන්නේ නොබැඳි පිළිවෙත. ඒ පිළිවෙතෙම තමයි පක්ෂයක් හැටියට අපි ඉන්නේ. ඒක නිසා අපි ඊටාම සුහදව එතුමිය පිළි අරගෙන, නමුත් එතුමියත් එක්ක සාකච්ඡාවේදී අපි එතුමියට ප්‍රකාශ කර සිටියා පහුගිය කාලේ ප්‍රවෘත්තිවල මේ දැක්වෙච්ච කරුණු සහ ට්‍රම්ප් ජනාධිපතිතුමාගේ, ඒ වගේම එතුමාගේ උපදේශක ඉලොන් මස්ක් විසින් කරපු ප්‍රකාශ, ඒ තුල ඇතිවිලා තියෙන කරුණු සම්බන්ධයෙන් ඉතින් එතුමියත් කිව්වා ඒ කරුණු සම්බන්ධයෙන් එතුමියත් ඉදිරි කාලයේදී සොයා බලන්න විගණනයක් කරනවා කියන කාරණේ තමයි பிரகாஷ் කර සිටියේ. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டப்படிப்பு தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்ட பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியானார் என தெரிவித்து பல முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரின் பரிந்துரையை பெற்ற பிறகு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும்
பதில் காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். 11 ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமானி பரீட்சையின் போது பிரத்யேக குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தவாறு நாமல் ராஜபக்ச தோற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு முறைப்பாடு அளித்ததாகவும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரிடம் தெரிவிப்பதற்கு சென்றபோது அவர் இருக்கவில்லை என்றும் லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் யமுனி சமந்தா துசாராவினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் உண்ணாவிரத போராட்டம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி அழகரத்தினம் வனகுலராசா இன்றைய தினம் காலை 7 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மட்டுமன்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து 10 அம்ச கோரிக்கைகளாக தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும், மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும், தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும், முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும், இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். கொழும்பில் காதலர் தின மலர் வியாபாரம் களை கட்டியது. காதலர் தினத்தை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஏராளமானோர் கொழும்பு 10 டீன்ஸ் சாலைக்கு வருகை தந்ததை இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. பெரிய மற்றும் சிறிய பூக்களை வாங்குவதில் அனைவரும் ஆர்வம் காட்டியிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மலர் வியாபாரிகள் இம்முறை காதலர் தினத்தை முன்னிட்டு மலர் வியாபாரம் பெருமளவு சிறப்பாக நடைபெற்றது. ரோஜா பூக்களுக்கு நல்ல கிராக்கியும் உள்ளதோடு எங்கள் வியாபாரம் இம்முறை மிக நன்றாக உள்ளது என தெரிவித்தார். காதலர் தினத்தை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஏராளமானோர் கொழும்பு 10 டீன்ஸ் சாலைக்கு வருகை தந்ததை இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மலர் வியாபாரிகள் இம்முறை காதலர் தினத்தை முன்னிட்டு மலர் வியாபாரம் பெருமளவு சிறப்பாக நடைபெற்றது. ரோஜா பூக்களுக்கு நல்ல கிராக்கியும் உள்ளதோடு எங்கள் வியாபாரம் இம்முறை மிக நன்றாக உள்ளது என்றனர். மேலும் 400 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை மலர் குவளையும் விற்பனைக்கு இருந்ததை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் இன்று காதலர் தினத்தை முன்னிட்டு ஏராளமானோர் பூக்களை வாங்க ஆர்வம் காட்டியதாகவும் மலர் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மருதானை டீன்ஸ் வீதியில் பூக்கள் விற்பனை அமோகமாக இடம்பெற்று வருவதாகவும் அனைவருடைய தேவைக்கேற்ப பூக்களை தயார் செய்வதாகவும் இங்கு வியாபாரிகள் மேலும் தெரிவிக்கின்றனர். ஒரு ரோஜா 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலும், மலர் கோளைகள் 1500 ரூபாய் முதல் 10,000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதோடு காதலர் தினத்திற்கான மலர்கள் மட்டுமன்றி சிறப்பு நினைவுப் பொருட்களும் பரிசுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு, போலீசார் நடவடிக்கை குறித்து நீதிமன்றம் கேள்வி. சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு பதியப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வளசரவாக்கம் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் போலீசில் பாலியல் புகார் அளித்தார். அதில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக சீமான் வன்கொடுமை செய்து ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதற்கிடையே சீமானுடன் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக கடந்த 2012ஆம் ஆண்டு விஜயலட்சுமி போலீசாரிடம் கடிதம் அளித்தார்.
மீண்டும் அவர்களுக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டதால் விஜயலட்சுமி மீண்டும் போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தன் மீது பாதிக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி GK இளந்திரையன் முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் இந்த வழக்கின் விசாரணையை வேறு திகதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்தார். அப்போது சீமானுக்கு எதிராக வழக்கு ஆவணங்களை படித்து பார்த்த நீதிபதி, கடந்த 2011ஆம் ஆண்டு சீமானுக்கு எதிராக பதியப்பட்ட இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போலீசாருக்கு கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி 17ஆம் திகதிக்கு தள்ளி வைத்துள்ளார். செங்கல்லை அல்ல துகளை கூட அசைக்க முடியாது, அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது தொண்டர்களுக்காக ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பாஜக அண்ணாமலையை மறைமுகமாக சாடியுள்ளார். அதாவது, அறிவாலயத்தின் செங்கல்லை உருவாமல் நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் இதற்கு திமுக தலைவர்கள் பலரும் செங்கல்லை இல்லை, ஒரு புல்லை கூட புடுங்க முடியாது என கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலினும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அக்கடிதத்தில் தமிழக மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது பெருகி வரும் நிலையில் இந்த வெற்றிக்கு தொண்டர்களாகிய நீங்கள்தான் காரணம். ஆட்சியில் மக்கள் நலனுக்கான திட்டங்களை அறிவித்து அயராது உழைக்கின்ற காரணத்தினால் தான் மக்களிடம் ஆதரவு என்பது தொடர்ந்து பெருகி வரும் நிலையில் திமுக மீண்டும் 6வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். 200 தொகுதிகள் இலக்கு என்ற நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு தொகுதியிலும் அதற்கான திட்டங்களை தீர்மானித்து செயல்பட வேண்டும். திமுக கழகம் என்ற 75 ஆண்டுகால இயக்கத்தின் உறுதிமிக்க கட்டுமானம் மேலும் வலுவுடனும் பொலிவுடனும் திகழ்வதற்கான சீரமைப்பு நடவடிக்கை, கருணாநிதியின் சிந்தனைகள் மற்றும் செயலில் உருவான கட்சியின் கட்கோட்டையான அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவலாம் என சிலர் கனவு காண்கின்றார்கள். தரையில் விழுந்து தலையில் அடிபட்ட பின்பு கனவு கலைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் திமுகவின் பெருமைமிக்க வரலாறு என்று கூறியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் அமெரிக்கா, JD வான்ஸின் அறிவிப்பு. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கியேவின் நீண்டகால சுதந்திரத்தை உறுதி செய்யும் உக்ரைனுடனான அமைதி ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் அமெரிக்கா மாஸ்கோவை பொருளாதார தடைகள் மற்றும் சாத்தியமான இராணுவ நடவடிக்கைகளால் தாக்கக்கூடும் என்று அமெரிக்க துணைத் தலைவர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். புடினுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய பொருளாதார ரீதியான கருவிகள் உள்ளன, நிச்சயமாக இராணுவ ரீதியான கருவிகள் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். எத்தனை சூத்திரங்கள் கட்டமைப்புகள் உள்ளன, ஆனால் உக்ரைனுக்கு இறையாண்மை சுதந்திரம் இருப்பது குறித்து நாங்கள் அக்கறை கொள்கின்றோம் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனும் உக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் போர் குறித்து விவாதித்தார். மேலும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். அமெரிக்க சுகாதார செயலாளராக தடுப்பூசி விமர்சகர் ராபர்ட் கெனடி நியமனம். குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் தடுப்பூசி பற்றிய தவறான தகவல்களை ஊக்குவிப்பதிலும் அறிவியல் உண்மைகளை மறுப்பதிலும் மருத்துவ சமூகத்தின் எச்சரிக்கையை புறக்கணித்து ராபர்ட் கெனடி ஜூனியரை சுகாதார செயலாளராக அங்கீகரித்தது. RFK ஜூனியர் என்று பரவலாக அறியப்பட்ட மறைந்த ஜனாதிபதி ஜோன் கெனடியின் 71 வயதான மருமகன் 52க்கு 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்புமனுவை பெற்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமைச்சரவையில் சமீபத்திய சர்ச்சைக்குரிய சேர்க்கையாக ஆனார். முன்னாள் செனட் பெரும்பான்மை தலைவர் குடியரசுக் கட்சியின் ஒரே எதிர்ப்பாளராக நின்று எதிராக வாக்களித்தார். கெனடி இப்போது 80,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களையும் $1.7 டிரில்லியன் பட்ஜெட்டையும் மேற்பார்வையிடும் ஒரு துறைக்கு தலைமை தாங்குகிறார். பறவை காய்ச்சல் மனித தொற்று நோயை தூண்டும் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். அதே நேரத்தில் தடுப்பூசி விகிதங்கள் குறைந்து வருவது என்பது ஒருமுறை அளிக்கப்பட்ட குழந்தை பருவ நோய்கள் மீண்டும் தோன்றுவதை குறிக்கிறது. இனி வருவது கிவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம்.
இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.